வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏபி மிஷன் ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயில பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கிராஃப் எடிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராஃப் எடிட்டர்னால நம்ம அனிமேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? கிராஃப் எடிட்டரை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணுமா? அதெல்லாம் ஓகே ப்ரோ, கிராஃப் எடிட்டர்னா என்ன? இப்படிப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோங்க. கம்ப்ளீட்டாக என்னன்னு போய் பார்த்துடலாம் வாங்க. கிராஃப் எடிட்டர்னா நம்ம பண்ண அனிமேஷனோட டைமிங் ஆர் மோஷனை ரிஃபைன் பண்ணுறதுக்காக தாங்க யூஸ் பண்ணுவாங்க. லைக் அனிமேஷனோட ஃபீலை சும்மா பட்டர் ஸ்மூத்தில் மாற்றுறது தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மேலே இருக்கிற அனிமேஷனில் நம்ம கிராஃப் எடிட்டரை யூஸ் பண்ணல, கீழே இருக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கோங்க. வெயிட் பண்ணுங்க மக்களே, கிராஃப் எடிட்டர் பிளக்கினோ இல்லைனா ஏதோ எஃபெக்ட்ஸோ கிடையாதுங்க. கிராஃப் எடிட்டர் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விண்டோ தாங்க. நம்ம டைம்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு பேனல் அதாங்க நம்ம டப்பா. ஸோ கிராஃப் எடிட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். பேசிக்கான அனிமேஷன் போதும். பேசிக்கான அனிமேஷனை முடிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதோட கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண கையோட நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே பார்க்குற முதல் சேஞ்ச் என்னென்னா, டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் ஒழுங்காக செலக்ட் பண்ணல, இல்லைனா F9 ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். என்னென்னா, நம்ம டைம்லைனில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம டைம்லைன் டக்குன்னு மாறிடுச்சு. அதாவது ஒரு கிராஃப் மாதிரிப்பட்ட இடம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃப் எடிட்டர். பட் பிளாங்காக இருக்கே, என்ன மேட்டர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம எப்போவுமே கிராஃப் எடிட்டருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த மாதிரி கிராஃபோ இல்லைனா இந்த மாதிரி கிராஃபையோ நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கிராஃபை நம்ம வர வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிராஃப் எடிட்டரில் போயிட்டு பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் கிராஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ஸ்பீட் கிராஃப், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிருச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போதைக்கு 3 கைண்ட் ஆஃப் கிராஃப்ஸை க்ரியேட் பண்ண போகிறோங்க நம்மளுடைய டெமோக்காக. ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ண அப்புறமா இந்த கர்வோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் உங்களுக்கு வரும். இது என்னென்னா ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஹேண்டிலை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா ஒரு பக்கமாக இழுத்துக்கும். ஓகேவா? அனிமேஷனை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபை மாதிரியே தாங்க இதுவும் அனிமேட் ஆகுது. எப்படின்னா ஸ்பீடாக ஆரம்பித்து ஸ்லோவாக முடியுது. இது ஒரு டைப்புங்க. அடுத்தது இதை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இதோட ஹேண்டில் இழுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடாக முடியுது. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிற 3வது விஷயம் என்னென்னா, 2 ஹேண்டிலுமே இழுக்க போகிறோம். எப்படின்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தனித்தனியாக அந்த எட்ஜஸை செலக்ட் பண்ணி ஒரு ஹேண்டிலையாக நீங்கள் சென்டருக்கு இழுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட கர்வ் சென்டர் பாயிண்ட் வந்துடும். ஸோ இது எப்படி அனிமேட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது கெஸ் இருக்கா? கரெக்டுங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்னென்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடாக அனிமேட் ஆகி முடியும் போது ஸ்லோவாக முடியும். ஓகேவா? நம்ம போனஸ் டிப் இதோ உங்களுக்காக. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி கிராஃப் எடிட்டரை யூஸ் பண்ணும்போது, அதாவது ஈஸி அப்ளை பண்ணும்போது F9 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அனிமேஷனில் மேபி நீங்கள் சின்னதாக ஜெர்க் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக ஜெர்க் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அந்த ஜெர்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஜெர்க் வருது பார்த்தீங்களா, 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் தான் அந்த ஜெர்க் வரும். ஸோ அந்த ஜெர்க் இருக்கிற கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கீ ஃப்ரேம் மேலே நம்ம மவுஸ் பாயிண்டரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,
அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா ஒரு டப்பா வந்து நிற்குங்க. அந்த டப்பாவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி அதை லீனியராக நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த 3 கிராஃப்னால உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. மக்களே, இந்த கிராஃபை நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்ல என்னால் முடியாது. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எல்லாமே டைம் பேஸ் தாங்க. ஸோ உங்கள் அனிமேஷனுக்கு ரிலேட்டடாக எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அந்த இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய கிளைண்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கேட்ட அந்த 2 கொஸ்டினுக்கான பதிலை பார்க்கலாம். கிராஃப் எடிட்டர்னால நம்ம அனிமேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? சேஞ்சஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே நம்முடைய எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க கரெக்டாக. அதில் எவ்வளோ டைனமிக்ஸாக நம்மளுடைய அனிமேஷன் சேஞ்ச் ஆகிருந்துச்சு, எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க கரெக்டாக. ஸோ உங்களுடைய வியூவர்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் நீங்கள் இந்த கிராஃப் எடிட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு புரியுதுங்க, பெரிய அனிமேஷன் போகும்போது நம்ம டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா போகுமே நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாகவே நம்ம எக்ஸ்ட்ராவாகவே டைமை கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் வரும். பட் அட் த சேம் டைம் நம்மளுடைய அவுட்புட் பலமாக சேஞ்ச் ஆகுங்க. கிராஃப் எடிட்டரை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணுமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம போன கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துட்டோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே டைட்டான டெட்லைன் இருக்கிற ப்ராஜெக்ட் இல்லைனா ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட், அதாவது 30 minutes 40 50 minutes மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் நிறையவே வருங்க. லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கிராஃப் எடிட்டரை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துலலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு அழகான அவுட்புட் வேணும் அப்படின்றத விட நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம கரெக்டான நேரத்தில் டெலிவர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேசஸ்ல எல்லாமே நீங்கள் வந்து இந்த கிராஃப் எடிட்டரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாகவே கிராஃப் எடிட்டரை பற்றி நிறையவே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.